தாய் மாமா கூட குட்டி பட்டாசு எங்கே கிளம்பிட்டு இருக்கான்னு தானே பார்க்கிங்க. வேற எங்கேயும் இல்லைங்க, குட்டி பட்டாசுக்கு மொட்டை போடுறதுக்கு தான். திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே காலையில் ஒரு 9 மணி போல் போனோம். வேனில் தான் போனோம். என் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ், என் ரிலேட்டிவ்னு கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு நல்லா அழகாக கொண்டை போட்டு பூலாம் வச்சு விட்டுருந்தோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தாப்புல. எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் ஒரு 30 கிலோமீட்டர், 1 மணி நேரத்தில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கூட்டம் ரொம்ப இருக்குமோன்னு தான் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. பாப்பாவுக்கு போனதும் வந்து முடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். குட்டி பட்டாசை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருந்தா. மொட்டை போட்டதும் பாப்பாவுக்கு லைட்டாக கடல் தண்ணியை வச்சு லைட்டாக வந்து தொட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது ஊற்றி வந்து பாப்பா குளிப்பாட்டிட்டேன். இதுதான் குட்டி பட்டாசுக்கு அவள் தாய் மாமா வாங்கி கொடுத்த பட்டுப்பாவாடை. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபிட்டிங்ஸும் கரெக்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு மொட்டை போட்டோன்னு ஒரு மாதிரி செவந்துட்டு, அதான் தம்பி 2 பேர் வந்து சந்தனம் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே காது குத்த போயிட்டோம். காது குத்துறதுக்கு கூட பாப்பா அவ்வளோவா அழலை. ஆனால் மொட்டை போடும்போது தான் ரொம்ப அழுக. இது காது குத்துனதுக்கு அப்புறம் பாப்பா எப்படி அழுதுட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே சாமி கும்பிட போயிட்டோம். மொட்டை போட்டு வந்ததுக்கப்புறம் குட்டி பட்டாசுக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஜாலியாக வாங்கிக்கிட்டோம். என் 2 தம்பிங்க மடியிலையும் உட்கார வச்சு என் பிள்ளைக்கு முடி எடுத்து நல்லபடியாக காது குத்திட்டு வந்தாச்சுங்க.